சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு எதிரொலி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். எதிரொலி நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட அரசியல் பிரதிநிதிகளை அழைத்து வந்து நாங்கள் செவி காண்பது வழமை. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் ஒரு முக்கியமானதொரு அதிதி, ஒரு அரசியல் குடும்பத்தின் வாரிசு என்று சொல்லலாம். அரசியல் என்றால் அந்த குடும்பத்துக்கு ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த அரசியல் பாதையில் இருந்து வந்த ஒருவர்தான் எங்கள் அன்புக்குரிய சகோதரர் அவர்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அம்பாறை மாவட்ட இளைஞர் அமைப்பாளர், மயோன் கல்வி திட்டம் சமூக அமைப்பினுடைய தலைவர், அதுபோல மயன் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனத்துடைய தலைவராக இருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ரிஸ்லி முஸ்தபா சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் ரம்ஜான். உண்மையிலே இந்த காலகட்டம் என்பது அரசியல் கோல் ஊன்றி இருக்கின்ற காலகட்டம். ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இலங்கையின் நாலாபுறங்களிலும் தேர்தல் பிரச்சாரங்கள் மிகவும் சூடு குடித்த நிலையிலே காணப்படுகிறது. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது நியாயங்களை நியாயப்படுத்தி, அதுபோல தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து மக்களிடம் வாக்கு கேட்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முன்முனை போட்டி அல்லது நான்முனை போட்டி என்று சொல்கின்றார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதுபோல அனுரகுமார் திசாநாயக் அவர்கள், அதுபோல நாமல் ராஜபக்ச அவர்கள், இவ்வாறு 4 முனை போட்டி என்று சொல்கிறார்கள், சிலர் மும்முனை போட்டி என்று சொல்கிறார். இப்படியான பரவலான பல கதைகள் அடிபட்டிருந்தாலும் கூட சில சவால்களும் மேடைகளிலே விடுக்கப்படுகிறது. நாங்கள் என்ன செய்தோம், நீங்கள் அவ்வாறான இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதனுடைய தலைவர் ரஷாத் பதுதீன் அவர்களும் கட்சியை சார்ந்தவர்களும் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்கின்றார்கள். இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே ரம்ஜான், நான் நினைக்கின்றேன் 36 வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். அதில் 4 வேட்பாளர்கள் தான் முன்முனையில் இருக்கின்றார்கள். அதிலேயும் தற்பொழுதைய சிச்சுவேஷன் என்னென்றால் 2 வேட்பாளர்கள் தான் முன்னணியில் இருக்கின்றார்கள் எனது கணிப்புப்படி. அது ஒன்று சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க. இவர்கள் 2 பேருக்கும் தான் கடுமையான போட்டி போய்கொண்டிருக்கின்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஏன் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு என்றால், உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும், நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒரு சூறாவளி பயணம் ஒன்று எங்களோட தலைமைத்துவம் எடுத்து சகல மாவட்டங்களுக்கும் போய் கருத்து கணிப்புகளை கேட்டு, அதுவும் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டையும் அவங்களோட அட்வைஸையும் எடுத்து, அதே மாதிரி எங்களோட ஹைகமாண்ட் மூலமாக வாக்கெடுப்பு மூலமாகத்தான் 31 பேர் ஹைகமாண்ட் மெம்பர்ஸ் ஆதரவு அளித்தது. சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கணும் என்று 14 பேர் தான் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு அளித்தார்கள். அதே போன்று ஒரே ஒரு ஆள் ஜேவிபிக்கும் ஆதரவு அளிக்கணும் என்று சொன்னார்கள். அப்போ அந்த மஷூரா அடிப்படையில் தான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானம் எடுத்தது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்கணும் என்று. உண்மையிலே இதிலே ஏதாவது ஒப்பந்தங்கள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? ஒப்பந்தம் என்றால் 10 அம்சங்கள் எங்கள் கட்சி மூலமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். அது சமூகம் சார்ந்த நல்ல விடயங்களுக்காகத்தான் அந்த 10 ஒப்பந்தங்களை அம்சங்களை வச்சிருக்கிறோம். உண்மையிலே இன்னும் ஒரு விடயத்தை கேட்கணும். குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களிலும் சரி, அதுபோல் ஏனையவர்கள் பேசுகின்ற பொழுதும் இந்த அகில மக்கள் காங்கிரஸ் கட்சி என்பது
ஒருவருக்கு ஒரு பதவி வழங்குவதென்பது மிகவும் கஷ்டமானது ஒரு விடயம். ஆனால் உங்களுக்கு அந்த அமைப்பாளர் பதவியை இளைஞர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் பதவியை தந்திருக்கின்றார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீங்க? உண்மையிலேயும் நான் அந்த கட்சியில் சேரும்போது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நான் சேர்ந்தேன். ஆனாலும் நான் நினைக்கின்றேன் இந்த கட்சியின் தலைமைத்துவம் அதை போன்ற உயர்பீடம் நான் கடந்த அண்மை காலத்தில் கிட்டத்தட்ட சென்ற தேர்தல் முடிந்து இன்றைக்கு வரையும் எனது நடவடிக்கைகள் நான் என்ன செய்தது தனியாக நின்று என்ன செய்திருக்கின்ற அந்த மக்களுக்காக இப்போ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியால் தான் நான் நினைக்கின்றேன் கௌரவ தலைவர் அவர்கள், தவிசாளர் அவர்கள், மற்றது எங்கள் மாவட்ட செயற்குழு தலைவர் சகோதரர் ஜவாத் அவர்களுடைய ஆலோசனை எல்லாம் இருந்தது. இவருக்கு ஒரு பதவி ஒன்று கொடுத்து இவரை பலப்படுத்தணும் என்றால் இவர் செய்யக்கூடியவர் என்ற நான் உங்களுக்கு தெரியும். நான் மொட்டு கட்சியிலிருந்து விலகி கிட்டத்தட்ட 4 வருடமாக தனியாக தான் நின்று நான் சகல ஊர்களுக்கும் போயிட்டு நான் எனது சேவைகளை செய்தேன். அதே மாதிரி இளைஞர்களை கவர்ச்சி செய்து இளைஞர்களோடு பயணித்து கொண்டு இருந்தேன். உண்மையிலே அது சந்தோஷமான ஒரு விடயம், ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயத்தை அந்த கட்சிக்கு காட்டியிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களிலே நீங்கள் சொன்னது போன்று தேசிய கட்சியோடு பயணித்த நீங்கள் திடீரென்று நீங்கள் ஒரு முஸ்லீம் சார்ந்த கட்சியோடு நீங்கள் பயணிக்கின்றீர்கள். இது உங்களுடைய தனிப்பட்ட முடிவா அல்லது குடும்பத்தாருடைய முடிவா அல்லது சமூக நலனை கருதி நீங்கள் இதனை செய்தீர்களா? உண்மையிலே எனக்கு அழைப்புகள் வந்தது, சகல கட்சியிலிருந்தும் அழைப்புகள் வந்தது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், மற்றது ஐக்கிய தேசிய கட்சி, மற்றது டெலிஃபோன் SJB, சகல கட்சியிலிருந்தும் அழைப்புகள் வந்தது. அதை தொடர்ந்து தான் நான் முடிவு ஒன்றும் எடுக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமாக தொடர்ந்து எல்லா கட்சியிலேருந்து அழைப்புகள் வந்தது. ஆனால் ஒரு காலகட்டம் வந்துச்சு. இந்த வருடம் எனது தந்தையும் வஃபாத்தானதுக்கு பிறகு ஒரு காலகட்டம் வந்துச்சு. ஒரு கட்சி மூலமாக தான் என்றால் நான் என்னால் தனியாக எங்கே இயலும், ஆனாலும் சில விடயங்கள் எனக்கு செய்ய முடியாமல் இருக்கின்றது, தடைகள் வருகின்றது. அதே போன்ற எனக்கு ஒரு பின்னிக்கால் அடிக்கிற ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இல்லாத மாதிரி. அதோட தான் நாங்கள் எனது தனி முடிவில்லை, எனது குடும்பத்தினர்களுடையும் எனது ஆதரவாளர்கள், நம்பிக்கையாளர்கள் எல்லோருடையும் கலந்துரையாடித்தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக தான் இதை யோசிச்சு என்ன செய்கிறது, எந்த கட்சியோட செல்வதென்று யோசிச்சுட்டு தான் நாங்கள் மஷூரா அடிப்படையில் தான், அதுவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில், அதுவும் எங்களுக்கு ஒரு கவர்ச்சியாக இருந்தது. இந்த கட்சியில் அந்த ப்ரொசீஜர்ஸ், புரோட்டோகால், மற்றது அவங்களோட கட்டமைப்பு, மாவட்ட கட்டமைப்பு, அதில் ஒற்றுமை எல்லாம் ஒரு கவர்ச்சியாக இருந்ததால் தான் நாங்கள் இதில் சேர்ந்து. அதுவும் நான் ஒரு இளைஞராக எனக்கு வளரக்கூடிய ஒரு கட்சி இது தான். என்றால் மற்ற உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் வளர்கிறதுக்கு அங்கே வாய்ப்புகள் இல்லை. எனது உறவினர்களும் அந்த கட்சியை சார்ந்து இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அப்போ இருந்த மாதிரி தான் இன்றும் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக இருக்கின்றார்கள். அந்த எல்லாத்தையும் கருதி அதே மாதிரி சகோதரர் ஜவாத் அவர்கள் எனக்கு பக்கபலமாக ஒரே கால் பண்ணி அட்வைஸ் பண்ணுவார். அப்போ அவருடைய அந்த பண்பு எனக்கு பிடிச்சிருந்தது. அது மூலமாக தான் நாங்கள் அது பிறகு உண்மையிலே நீங்கள் சொன்னது போன்று உங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற மிக நெருக்கமானவர்கள் மாற்றுக் கட்சியில், அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியிலே, இணை கட்சியில் இருக்கின்றார்கள். அவர்கள் நீங்கள் இந்த முடிவை எடுத்தவுடன் என்ன விடயத்தை உங்களுக்கு கூறினார்கள்? உண்மையிலேயும் முஸ்லீம் காங்கிரஸில் இருக்கும் எனது சகோதரர்கள் இருக்கின்றார்கள், எனது மச்சான் இருக்கின்றார்கள், கல்முனை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கூட இருக்கின்றார் அந்த கட்சியில். அவர்கள் எல்லோரும் எங்கள் குடும்பம்தான். ஆனால் ஒரு விமர்சனமும் வரவில்லை. ஆனாலும் அவர்களும் கூறினார்கள், எல்லாரும் ஒவ்வொரு கட்சியிலையும் இருந்தால் நல்லது தானே, செப்பரேட்டாக இருந்தாலும் நல்லது தான், எல்லாரும் ஒரு முட்டைகள் இருக்க தேவையில்லை. சந்தோஷப்பட்டார்கள். உண்மையிலே இந்த அரசியல் குடும்ப பின்னணியை கொண்ட நீங்கள் இந்த அரசியலை, உங்களுடைய அரசியலை எவ்வாறு செய்ய நீங்கள் விரும்புகிறீங்க? நான் உண்மையிலேயும் நான்
எனக்கு தெரிஞ்ச பட்சத்தில் எனக்கு இந்த ஏமாற்று அரசியல் தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அங்கே இங்கேயும் போய் நான் போய் சத்தியங்கள்லாம் செய்ய மாட்டேன். என்னால் செய்ய முடிஞ்சது மக்களுக்காக வேண்டி என்னென்ன செய்ய முடியுமோ நிச்சயமாக நேர்மையான ரீதியில் நான் செய்வேன். ஏனென்றால் எனக்கு பண ஆசை இல்லை. ஒரு பதவி ஒன்று தேவை, ஒரு இதொன்று தேவை, அப்போ தான் எனக்கு செய்ய முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துக்கு எனது சொந்த நிதியிலிருந்து தான் நான் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தேன். அதே போல் நான் அந்த போன பொது தேர்தல் முடிந்தும் நான் அந்த காலத்தில் இருந்த அமைச்சர் அலி சப்ரி, மற்றது மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் டிசிசி சேர்மன் WD வீரசிங்க, மற்றது நாமல் ராஜபக்ச மூலமாக என்ன எடுக்க இயலுமோ எடுத்து நான் மக்களுக்காக தான் செய்தேன். உங்களுக்கு தெரியும், இந்த கடற்கரை வீதி கிட்டத்தட்ட 24 வருடங்களாக ஒன்றுமே செய்யவில்லை. அதுவும் கடற்கரை பள்ளியிலிருந்து மருதமுனை வரையும் போகிறதுக்கு பாதை ஒன்று இருக்கவில்லை. அந்த பாதையை கூட நாங்கள் தான் என்ற சிந்தனை மூலமாக தான் அது அமைந்தது. ஆனால் அந்த 2022 எக்கனாமிக் கிரைசிஸ் டைமில் தான் அந்த வேலை திட்டம் நின்றது. அதனால் அந்த காசு இல்லாத பிரச்சனை இருக்குது கவர்மெண்ட்டில். ஆனால் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைக்கின்றேன் அந்த வேலை மறுபடியும் ஆரம்பித்திருக்கின்றது. அது இப்படி தான், அது மக்களோட வரி பணத்தால் செய்கிறது, யாரும் உரிமை கொண்டாட தேவையில்லை. ஆனால் அந்த பிளானை கொண்டாந்தது நான் அமைச்சது. மற்றது கிரவுண்டுகளுக்கு இளைஞர்களுக்கு நான் எவ்வளவெல்லாம் செய்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் என்ற அரசியலில் நான் முன்னுக்கும் என்னால் என்ன மக்களுக்கு நலன் சார்ந்த விடயங்கள் நான் நிச்சயமாக செய்து கொண்டு போவேன் நான், இன்ஷா அல்லாஹ். அதுபோல் கடந்த 25 வருட காலமாக எமது கல்முனை பிரதேசத்தை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தான் ஆக்கிரமித்து வருகிறது. ஆனால் கல்முனை பிரதேசத்தில் எந்த ஒரு அபிவிருத்தியோ அல்லது வேறு விடயங்களோ செய்தாக இல்லை. ஆனால் சில வேளைகளில் அது ஊழல் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. இந்த விடயம் எப்போது மாறும்? இந்த மக்களுக்கு இந்த சந்தர்ப்பம் எவ்வாறு கிடைக்கும் என்று நீங்கள்? இதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ மக்களை ஏமாற்றி கடந்த 25 வருடங்களாக ஒரு காலத்தில் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன், இது கல்முனை டவுன் கவுன்சில் இருக்க போக ஆக கூடிய பெஸ்ட் டவுன் கவுன்சில், அதுவும் கிழக்கு மாகாணத்தில் ஒரு தலைநகரமாக தான் கல்முனை இருந்தது. ஆனால் இப்போ நான் நினைக்கிற மாதிரி ஆக பின்தாங்கிய ஒரு நகரம். ஆனாலும் மக்கள் இதை விளங்கியும் அந்த ஒரு கட்சி, அந்த மர்ஹூம் பெருந்தலைவர் அஷ்ரஃப் அவர்களுடைய மரியாதைக்காக போடுறாங்களா இல்லாட்டி மக்கள் மடையர்களா ஏமாறுறவர்களான்னு தெரியவில்லை. ஏன் தொடர்ந்தும் தெரிஞ்சும் ஒன்று நடக்குதில்லை ஒன்று காண வாக்களிக்கிறார்கள். இதை மக்கள் உணர்ந்து புதிய ஆட்கள் வரணும், வாய்ப்புகள் வழங்கி இதை எப்படி இந்த நகரத்தை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும், எப்படி அபிவிருத்தி செய்ய முடியும் என்ற நெருக்கடியான பகுதி தான் இது. அதுவும் கரையோர பகுதி. எங்களோட இதில் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் பிளான் என்று அதை 3 பிரித்து தான் இதை அபிவிருத்தி செய்யணும். அதுக்கு நான் நினைக்கின்றேன், இப்போ தற்போது இருக்கிறவர்களுக்கு இந்த பிளான்ஸ் இருக்குதோ இல்லையோன்று நான் தெரியாது. இப்போ 24 வருடமாக செய்ய முடியாதது ஒரு வருஷத்தில் செய்யவும் இயலாது, அடுத்த 5 வருஷத்துக்கு செய்யவும் மாட்டாங்க. இப்போ 24 வருஷத்தில் செய்யாதது எப்படி ஒரு வருஷத்தில் செய்கிறதோ, இன்னொரு டேர்ம் ஒன்று தாங்க நான் செஞ்சு காட்டுறேன் என்றது பொய்யான விடயம் அது. நிச்சயமாக. அதுபோல் இந்த மாநகர சபையை அல்லது எமது இந்த பிரதேசத்தை செய்வதற்கு பிரத்யேகமான திட்டங்கள் ஏதாவது நீங்கள் இப்போது வகுத்திருக்கிறீர்களா? எஸ், டெஃபினெட்லி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கல்முனை மெகா சிட்டி டெவலப்மெண்ட் பிளான் வந்து இதை பற்றி முதலாக பேசினது எனது தந்தை. அவர் காலம் செல்றதுக்கு சில மாதங்களாக எனது ஆஃபீஸுக்கு வருவார். வந்து என்னையும் கூப்பிட்டு எப்படியும் ஒரு மணித்தியாலமாவது என்னோட இருந்து பேசிக்கொண்டு தான் இருப்பார். இந்த பிளான் இதுதான், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இதுதான் பிளான், இப்படி தான் நம்ம கட்டியெழுப்ப முடியும். அதே மாதிரி டெக்னிக்கல் காலேஜஸ், அந்த இளைஞர்களுக்காக என்ன செய்ய வேணும், வறுமையை இல்லாமக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும், இதெல்லாம் ஒரு ஃபைல், ஒரு புக் ஒன்று மாதிரி தான் நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணி எழுதினது. இன்ஷா அல்லாஹ் அதில் டீட்டெயில்ஸை நான் எங்கள் தலைவருக்கும் கொடுத்திருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாடினா ஒரு அதிகாரம் வந்தாத செய்வோம் என்று ஒரு இதொன்று இருக்கின்றது.
நிச்சயமாக மாற்றம் உருவாக வேண்டும். காலம் தற்பொழுது உண்மையிலேயே கணிந்திருக்கிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம். நீங்கள் ஒரு கட்சியினுடைய இளைஞர், மாவட்டத்தினுடைய இளைஞர் அமைப்பாளர் இருக்கின்றீர்கள். ஆனால் இளைஞர்கள் மத்தியிலே நீங்கள் எவ்வாறான விடயத்தை கொண்டு சேர்த்திருக்கின்றீர்கள்? நான் நினைக்கிறேன் இளைஞர்களுக்கு ஒரு ஒழுங்கான இது விழிப்புணர்வு இல்லை. யாரும் அவங்கள கைட் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் தெரியும், அரகல 2022 கொண்டு வந்தது இளைஞர்கள், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், பேக் பை ஜேவிபியால் தான் பேக் பண்ணி அந்த அரகலையை நடத்தினார்கள். இப்போ அவர்கள் கூறுவது என்ன, சிஸ்டம் சேஞ்ச், 225 பேரும் தேவையில்லை, பொது இது. அப்போ ஏன் இந்த தேர்தலில் அவர்கள் வரவில்லை? அவர்கள் ஏன் களமிறங்கவில்லை? அவர்கள் ஒரு இண்டிபெண்ட்டாக நாங்கள் அரகலை டீம் வரவில்லை. இதெல்லாம் ஜேவிபியால் மாஸ்டர் மைண்ட் அவங்கள. இப்போ இளைஞர்களுக்கு அவர்களுடைய பேக்ரவுண்ட் விளங்குதில்லை. ஏனென்றால் அனுரகுமார டிசாநாயக் அவர்கள் நன்றாக பேசுகிறார் மேடையில். பெஸ்ட் ஸ்பீக்கராக இருக்கலாம், 3-4 கேண்டிடேட்ஸ்லேயும் பெஸ்ட் ஸ்பீக்கராக அவராக தான் இருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒழுங்கான திட்டம் இல்லை, இளைஞர்களுக்காக ஒழுங்கான திட்டம் இல்லை, எக்கானமிக் திட்டம் இல்லை. அவர் கேள்விதான் மக்கள்கிட்ட தான் கேட்குறாரு. அவரோட விஞ்ஞாபனத்தை எடுத்து பாருங்கள், ஒழுங்கான எக்கானமிக் பிளான்ஸ் இல்லை. இளைஞர்களை எப்படி அடுத்த 5 இயர்ஸுக்கோ 10 இயர்ஸுக்கோ அவங்கள வழிநடத்துறதுக்கு திட்டங்கள் இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-11 லட்சம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ரைட் மாற்றம் வேணும் என்றால் ஆனால் அவங்களுக்கு விளங்குதில்லை அவங்களோட பேக்ரவுண்ட். இந்த நாட்டை சீரழித்ததே அவர்கள் தான். அதே மாதிரி இப்போ என்பிபிங்கிறது ஜேவிபி தான். அவங்க ஒரு உரையை போட்டுட்டு பேரை மாற்றி வந்திருக்கிறாங்க. என்ன கேரண்டி இருக்குது அவர்களுடைய ஒரிஜினல் தலைவர் விமல் வீரவன்ச உதயகம்மான் பிள்ளை திரும்ப வந்து சேரமாட்டார்கள் என்று? அவர்கள் இளைஞர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தவர்கள்? அவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்தவர்கள். இதை நாங்கள் அந்த இளைஞர்களுக்கு விளங்கப்படுத்தணும். அவ்வளோதான் மெயின். உண்மையிலே இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் ஒரு அரசியல் பாரம்பரிய பின்னணியில் வந்தவர்கள், குறிப்பாக உங்களுடைய தந்தை முன்னாள் கல்வி அமைச்சராக, பிரதி அமைச்சராக இருந்திருக்கிறார் மர்ஹூம் மயோன் முஸ்தபா அவர்கள். அதுபோல் அவருடைய இந்த சமூகத்துக்கு பல்வேறு வகையான சேவைகளை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் சொல்லப்போனால் அபிவிருத்தியில் வீட்டு திட்டம், அந்த தோணா விரிவாக்கம் சாய்ந்தமரிலே, அதுபோல் வீதிகள் அமைப்பது, வாழ்வாதாரங்கள், தொழில் வாய்ப்புகள் என்ற பல விடயங்களை அவர்கள் செய்திருக்கார். அது மட்டுமின்றி அந்த மறைந்த எங்களுடைய அகமட், உங்களுடைய நான் நினைக்கின்ற எங்களுடைய மூத்தாப்பா அகமட் எம்பி அவர்களும் பல சேவையை செய்திருக்கின்றனர். அதுக்கு பிற்பாடு உங்களது பாட்டை நான் நினைக்கின்றேன் ARM மன்சூர் அவர்கள். அவர் நான் நினைக்கின்றேன் அவர் வந்து எம்எஸ் காரியப்பர் அவர்களோட மருமகன். இந்த எம்எஸ் காரியப்பர் மகளை தான் கல்யாணம் கட்டினவர். எம்எஸ் காரியப்பர் வந்து எனது மூத்தப்பட மாமா, தாய் மாமன். இன்னும் அவர்களுடைய அந்த சேவைகள் தான் எமது கல்முனை பிரதேசத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து ஏன் இவ்வாறு அதுக்கு பிற்பாடு இந்த விடயங்கள் செய்யாமல் போனது? அதான் நான் சொன்னேன். இப்போ இந்த 24 வருடங்களாக பெருந்தலைவர் அஷ்ரஃப்ட மரணத்துக்கு பிறகு இந்த கல்முனை மாநகரத்துக்கோ அம்பாறை மாவட்டத்துக்கு நான் நினைக்கின்ற பெரும்பான்மை மக்கள் வாழ்கிற, சிங்கள மக்கள் வாழ்கிற ஊர்களுக்கு அந்த எம்பிமார் செஞ்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே கல்முனையோ ஒன்றுமே இவர்கள் செய்ததில்லை. கல்முனை, பொத்துவில் தொகுதி, சம்மாந்துறை ஒரு விடயமும் செய்ததில்லை. அப்போ அவர்கள் செய்த சேவைகள் எல்லாம் தூர்நோக்க சிந்தனை உடைய செய்த சேவைகள் தான். அதுதான் இன்னும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டு திட்டம் கொண்டாந்ததுக்கு நான் அந்த காலப்பகுதியில் எனது தந்தையுடைய கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி இருந்தது. அந்த கேபினட் மீட்டிங்குக்கு நான் சென்றிருந்தேன். எப்படி சண்டை பிடிச்சி அந்த பொலிவேரியன் வீட்டு திட்டத்தை கொண்டு வந்தது என்று. என்றால் அவர்கள் ஒரு பொடியில் இருந்தார்கள், அதையும் மாடி வீடாக தான் கட்டணும் என்று. அந்த தந்தை ஒரு பொடியில் இருந்தார், இல்லை மக்களுக்கு அவர்களுக்கு தனி வீடாக கொடுங்க. அவர்கள் ஒரு காலத்தில் அது 2 மாடியோ 3 மாடியோ அவங்க கட்டி கொண்டு போயிடுவாங்கண்டு. அதே மாதிரி தான் எங்களோட கிரீன்ஃபீல்ட் இஸ்லாமாபாத்துக்கு சண்டை பிடிச்சது தான். ஆனால் அந்த காலப்பகுதியில் இருந்த அமைச்சர்கள், எம்பிமார்கள்
அதை தடை செய்தவர்கள். ஆனால் பொலிவேரியன் கிராமம் உருவாகி அது தனி வீடு திட்டமாக தான் வந்தது. இப்போ எப்படி எனக்கு அந்த கிராமத்துக்கு செல்லும் போது ஒரு உண்மையிலேயும் ஒரு ப்ரௌட்னஸ் கொண்டு வர்றது. அதே மாதிரி என்றால் சில வீடுகள் இப்போ 3 மாடி ஆகிட்டு, சில இது அந்த காணியை 2 பிரித்து 2 வீடு கட்டியிருக்கிறார்கள். ஆமாம். அதுபோல் எமது சிரேஷ்ட மூத்த ஊடகவியலாளர் சித்தி காரியபரிசர் அவர்கள் கேட்டிருக்கிறார், தூய்மையான அரசியலை முன்னெடுத்த மர்ஹூம் முஸ்தபாவின் மகனின் அரசியல் பிரவேசம் இளைஞர்களுக்கு உத்வேகத்தை வழங்கும் என நம்பலாமா? இன்ஷா அல்லாஹ், டெஃபினெட்லி. நான் முதல்ல கூறிய மாதிரி எனக்கு இந்த பொய் சொல்லி ஏமாற்ற தெரியாது. நான் ஒன்று சொன்னால் அது செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் சொல்லணும் இல்லையே, நான் சும்மா வட சொல்கிற ஆள் இல்லை. இன்ஷா அல்லாஹ். அதுபோல் ரம்சான் கேட்டிருக்கிறார், கேட் முதலியார், காரியப்பர், MC அகமட், AR மன்சூர், பெருந்தலைவர் MHM அஷ்ரஃப் என சிங்கங்கள் வாழ்ந்த கல்வி தொகுதி அக்காலத்தில் தலை சிறந்த மாநகரமாக மிளிர்ந்தது. ஆனால் இவர்களில் மறைவுக்கு பிறகு கடந்த 25 வருடங்களாக கல்வி தொகுதி எந்தவித அபிவிருத்தியும் காணவில்லை. சீரழிந்து போவதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிருக்கிறார். சீரழிந்து போகிறதுக்கு காரணம் மக்கள் தெரிவு செய்த பிரதிநிதிகள். அது நாங்கள் வேறு யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. மக்கள் தெளிவாக இருந்திருந்தால் அந்த பிரதிநிதிகளை திரும்பவும் கொண்டு வர மாட்டார்கள். ஏனென்றால் அது ஒரு கட்சி சார்ந்த பிரதிநிதிகளை தான் திரும்பவும் 4 இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு பிரதிநிதி, மாநகர சபையை பார்த்தீங்கன்னா அதே ஆட்கள் தான் வருது. அப்போ இது நான் குற்றம் சாட்டு சொல்லவில்லை, ஆனால் அந்த கட்சி இந்த மக்களை மடையர்களாக்கி தான் இருக்கின்றார்கள் இந்த 24 வருடம். அதுபோல் உங்கள் குடும்பம் சிறந்த அரசியல் பின்புலத்தை கொண்டது, செல்வாக்கு மிக்கது. அதன் அடிப்படையில் உங்களது அரசியல் பிரவேசம் தற்பொழுது அனைவராலும் இந்த பிராந்தியத்தில் அதிக வரவேற்பு பெற்று வருகிறது. மகிழ்ச்சி. இவ்வகையான அரசியலை நீங்கள் எவ்வகையான அரசியலை மக்களுக்கு நீங்கள் செய்ய விரும்பின நினைக்கிறீங்களே அந்த கேள்வி பதில் சொல்லியிருக்கின்றோம். அதுபோல் இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது, அரசியலுக்கு அப்பால் தனது சொந்த நிதியிலிருந்து பல்வேறு வகையான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் உங்களது தூய்மையான கல்வி பணி, சமூக பணி தொடர வாழ்த்துகிறேன். அத்தோடு அரசியல் மூலமாக எதிர்காலத்தில் பல சேவைகளை, அபிவிருத்திகளை உங்கள் குடும்பத்தை போல் மக்களுக்கு வாரி வழங்குங்கள். நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு ஆணை தருவார்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் முகமது ரம்சான். அதுபோல் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது என்னிடத்திலே. இந்த அகில இந்திய மக்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அண்மையிலே ஒரு 3 பிரதிநிதிகள் வெளியேறி இருக்கின்றார்கள். குறிப்பாக பார்லமெண்ட் உறுப்பினர் முஷாரப் அவர்கள், அதுபோல் அலி சப்ரி ரஹீம் அவர்கள், முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் ரிஷாத் ரஹ்மான் அவர்கள் வெளியேறுகின்றார்கள். இது பற்றி உங்களது கருத்து என்ன? அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு அளிக்கின்றார்கள். அவர்கள் இந்த கட்சியில் பயணித்த காலப்பகுதியில் நான் இருக்கவில்லை. அப்போ அந்த கட்சிக்குள்ளுக்கு என்ன நடந்தது, என்ன பிரச்சனை நடந்தது, ஏன் அவர்கள் விட்டுட்டு ஓடினவர்கள் என்று உண்மையான ஸ்டோரி எனக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு விளங்குற மாதிரிக்கு அது ஒரு அவங்களோட சுயலாபத்துக்கு தான் போயிருக்கலாம். இப்போ நீங்கள் நான் கூறவில்லை, அவர்களே கூறுகிறார்கள் 600 மில்லியன் 700 மில்லியன் 800 மில்லியன் கிடைத்ததுண்டு. அப்போ அந்த காரணங்களால் தான் மெயினாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்தது கட்சிக்குள்ளுக்குண்டு அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் அது நான் இல்லாத காலப்பகுதியில் நடந்தது. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு. அதுபோல் ரிஹான் சலீன் சொல்லியிருக்கிற, மாற்றங்களை உருவாக்கும் எதிர்கால தலைவராக எதிர்பார்க்கிறேன், வாழ்த்துக்கள் சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல் சித்தி காரியபரிசர் மீண்டும் கேட்டிருக்கிறார், உங்கள் அரசியல் பயணத்துக்காக மக்கள் காங்கிரஸை ஏன் தெரிவு செய்தீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். மக்கள் காங்கிரஸ் நான் ஸ்டார்ட்லேயே நாங்கள் பேசினோம். இது மஷூரா அடிப்படையாக நான் எனது குடும்பத்தினர்கள், ஆதரவாளர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை ஒரு முறை இல்லை 2-3 முறை கேட்டுத்தான் நான் அகில இந்திய மக்கள் காங்கிரஸில், அதுவும் நான் அந்த கட்டமைப்பு, அந்த தலைமைத்துவம் எல்லோரையும் பார்த்து தான் நான் அந்த கட்சியில் சேரணும் இருந்தேன். அதுவும் உண்மையிலேயும் 2016 தான் நான் இந்த கட்சியில் சேர்ந்தது. கட்சி தலைவர், கட்சி தவிசாளர்,
கட்சி செயலாளர் முன்பு வைத்து நான் 2016 தான் சேர்ந்தது. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் சாய்ந்த மருது எழுச்சி அந்த பிரச்சனை இல்லாத நான் அரசியல் இருந்து இல்லை இது இந்த டைம் ஒன்று வரும் அதுங்காட்டி நம்ம சைலண்டாக இருப்போம் தொழிலை பார்ப்போம்னு தான் இருந்தது. இப்பொழுது அந்த நேரம் வந்திருக்குன்னு நினைக்கின்றீங்களா? எஸ், வந்திருக்குது. அது அவசியமான நேரம் ஏனென்றால் மக்களும் ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள். அதுக்கு ஒழுங்கான நபர்கள் வரணும். நான் நினைக்கின்றேன் இதுதான் திஸ் இஸ் மை டைம். அதுபோல் இன்னும் ஒரு விடயத்தை கேட்கணும். நீங்கள் அகில இந்திய மக்கள் காங்கிரசினுடைய இளைஞர் மாவட்டத்தினுடைய இளைஞர் அமைப்பாளர். இந்த இளைஞர்கள் அரசியல் பக்கத்திலே சரியாக வழிநடத்தப்படுகின்றார்கள் உங்களது பார்வையில்? இல்லை, சரியாக வழி நடத்தப்படுவது இல்லை. இது ஏனென்றால் இது அவர்களுடைய பெற்றோர்களுடைய பிழையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பெற்றோர்கள் ஒரு கட்சி சார்ந்த ஆட்களை தான் இருப்பார்கள். அதை அந்த பிள்ளைகளுக்கும் அவர்கள் வழங்குகிறார்கள். ஆனால் அந்த கட்சி மூலமாக அவங்க என்ன அடைஞ்சார்கள் என்று 0. அதை இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்கிறது இல்லை. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்கிறதால இளைஞர்களுக்கு கொஞ்சம் ஒரு இதொன்று இருக்குது, அவேர்னஸ் ஒன்று இருக்குது. ஆனால் அவர்கள் அது முன்னெடுக்கிறதுக்கு ஒரு பயம். அவர் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்க பார்க்குறாங்க. அந்த ஒரு ரிஸ்க் கொண்டு எடுத்து இன்னொரு ஆளை ஆதரிப்போமே, இன்னொரு கட்சி ஆதரிப்போமே வெளியில் வர்றதுக்கு ஒரு தயக்கம் ஒன்று இருக்குது. இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற திட்டம் இப்படித்தான். நாங்கள் ஒர்க் ஷாப் செய்யணும். ஒர்க் ஷாப்ஸ் மற்றது ஸ்கூல்ஸ் மூலமாக பிரின்சிபல்ஸ் என்றால் பேரண்ட்ஸ் டிரெக்ட் இன்வால்மெண்ட் பிள்ளைகளோட கூட இந்த அரசியல் பக்கத்திலே இளைஞர்கள் செல்வதை விரும்பாதவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் பெற்றோர்களோட ஒரு கடமை இருக்கு, அடுத்த லீடர்ஸை உருவாக்கணும். நான் தான் லீடர் இருக்கக்கூடாது, என்ற காலம் எனக்கு செய்ய முடியாதுன்னா நான் ஒரு அளவுக்கு கொடுத்துட்டு போயிடணும். என்றால் அதுதான் ஒரிஜினல் லீடர்ஷிப் குவாலிட்டி. அதை கட்டி பிடிச்சி கொண்டு இருக்கிறது இல்லை. ஒரு காலப்பகுதியில் செய்யணும், செஞ்சு போட்டு ரைட் இன்னொரு ஆள் டைம் ஒன்று வந்துச்சுன்னா அவருக்கு கொடுத்து அவரையும் வளர்த்தெடுக்கணும். இதுதான் உண்மையான லீடர்ஷிப். இதில் இந்த இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். நாங்கள் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துவோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் மற்றது ஒர்க் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் ஒர்க் ஷாப் நடத்தி கொண்டு இருக்கிறோம் எங்களோட அமைப்பு மூலமாக. கட்சி சார்ந்து நடத்துகின்றீர்களா? கட்சி சார்ந்து இல்லை, நான் எனது அமைப்பு மூலமாக தனியாக நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இளைஞர்களுக்கு நாங்கள் சகல பிரதேசத்திலையும் ஒர்க் ஷாப்ஸ் நடத்தினோம். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஒர்க் ஷாப் 2 day ஒர்க் ஷாப் இல்லை சகல பிரதேசங்களையும் நடத்தினோம். உண்மையிலே நீங்கள் கட்சிக்கு எஸ்எம்சி கட்சியிலே புதிதாக இணைந்து கொண்ட ஒருவர், தேசிய கட்சியிலிருந்து கட்சிக்குள்ளே பல முக்கியஸ்தர்கள் இருக்கின்றார்கள். இருந்தும் கூட உங்களுக்கு மாவட்ட அமைப்பாளர் பதவியையும் தந்திருக்கின்றார்கள். நீண்ட காலம் கட்சியிலே ஆரம்பத்தில் இருந்தவர்களும் இருக்கின்றார்கள். இவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? உண்மையிலே ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். அதே மாதிரி நானும் அவர்களோடு நேர்மையாக தான் நடக்கிறேன். எனக்கு இந்த சிங்களத்தில் சொல்லுவார்கள் ஹேங்கி முத்தான், அப்படியெல்லாம் எனக்கு நடக்க தெரியாது. நான் நேர்மையாக அவர்களோட நேர்மையாக தான் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். அவர்களும் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள். எல்லோரும் ஒரு வேறுபாடும் இல்லை, ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. எங்களது சாய்ந்த மருதுல இன்னொரு வேட்பாளர் இருக்கின்றார், அவருடைய நான் ஒற்றுமையாகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம். உண்மையிலே மாதிரி ஜவாத் சாரும் இருக்கிறார்கள், அவருடைய நான் ஒற்றுமையாக தான் இருக்கின்றேன். உண்மையிலே நீங்கள் அண்மையிலே ஒரு இளைஞர் மாநாட்டினை கூட்டியிருந்தீர்கள், கட்சியினுடைய இளைஞர் மாநாட்டினை கூட்டியிருந்தீர்கள். அது பாரிய ஒரு பெரிய கூட்டமாக, ஒரு பாரிய அளவிலான நிறைவான கூட்டமாக அமைந்திருந்து நாங்களும் பார்த்தோம்.
அந்த கூட்டத்திலே பல விடயங்கள் முன்மொழியப்பட்டிருந்தது, பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. அரசியல் சார்ந்த விடயங்கள், இளைஞர்கள் சார்ந்த விடயங்கள், சமூகம் சார்ந்த விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்திலே பல விடயங்கள் பேசப்பட்டாலும் இந்த கூட்டத்தை உண்மையிலே நீங்கள் வெற்றிகரமாக அதனை நடத்தி, முதலாவது உங்களது, நான் நினைக்கிறேன் உங்களது முதலாவது பொதுக்கூட்டம், அதுவும் பொதுக்கூட்டம் என்பதை விட இளைஞர் மாநாடு. இந்த மாநாட்டினை நீங்கள் உண்மையிலே சக்ஸஸாக நீங்கள் முடித்திருக்கின்றீர்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? எனக்கு அது ஒரு சவாலாக தான். நானும் எனது சகோதரர் ஒரு நாள் தலைவரை சந்திக்கிறதுக்கு சென்றிருந்தோம். அந்த நேரத்தில் தான் தலைவர் கூறினார், உங்களால் ஒரு இளைஞர் மாநாடு நடத்த முடியுமா என்று. நான் ஒன்றும் யோசிக்காமல் டெஃபினட்டாக ஏலும், என்ன நிச்சயமாக ஏலும் என்று போட்டு நான் வந்துட்டேன். அது பிறகு ஒரு 2-3 கிழமை நான் அதை பற்றி யோசிக்கொண்டே இருக்கும்போது தான் ஆகஸ்ட் 12 இளைஞர் தினம், சர்வதேச இளைஞர் தினம். அப்போ நான் தொலைபேசியில் கண்டாக்ட் பண்ணி கேட்டேன், சார் 10 வைப்போமா, இப்படி யூத் டே வருது. பிரச்சனை இல்லை, ஆனால் அதை போஸ்ட்போன் ஆகிடுச்சு. அது 24க்கு. அது பாரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். என்றால் நீங்கள் இப்போ ஜனத்தொகையை பார்க்குறீர்கள், ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கோ ஜனாதிபதி வந்தால் தானே அந்த க்ரௌடு. ஆனால் நான் தனியே எனது கட்சி மூலமாகவும் சப்போர்ட் பண்ணார்கள். ஆனால் ஒரு தனி இளைஞர் அமைப்பாளராக செய்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அதிகமான ஒரு க்ரௌடை எழுதி காட்டினது தான் நான். அது ஒரு பெரிய ஒரு வெற்றின்னு தான் நான், அது கட்சிக்கு வெற்றி, முதலாக கட்சிக்கு தான் அது வெற்றி என்று நான் நினைப்பேன். அதுபோல் சுஹைப் மீரா சவுதியிலிருந்து நான் நினைக்கின்றேன், நண்பர் அவர். சிங்கம் போல் துடிதுடிக்கக்கூடிய சாய்ந்தமரது கல்முனை அனைத்து ஊர் மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய வல்லமை உள்ளோர் ஆளுமை தான் இந்த ரிஸ்லி முஸ்தபா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல் அப்துல் கரீம் ரியாஸ், பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட கணிசமான மாணவர்கள் வெளி மாவட்ட பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களை ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் கூடுதலான மாணவர்களுடைய இடமாற்றங்களை எடுத்து கொடுத்தார் அப்படின்ட்டு சில விடயங்களை பேசிக்கொண்டிருக்கோம். உங்களுக்கு சலாம் சொல்லுங்கள். அதை நாங்கள் மறைமுகமாக அவர் இதில் கமெண்ட் பண்ணி சொல்கிறாருன்னு தெரியல. ஆனால் அது சில மாணவர்களுக்கு அது நாங்கள் மறைமுகமாக யூஜிசி மூலமாக செய்து கொடுத்தது. அது பப்ளிக்கில் சொல்லவும் தேவையில்லை. அதுபோல் சுஹைப் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்கிறார். அதுபோல் எனக்கும் சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன். வலைக்கும் சலாம். இந்த இன்னும் சில விடயங்களுக்கு இருக்கணும். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல், இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது மிகவும் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. பல விடயங்கள் பேசப்பட்டு, சில சவால்களும் விடுக்கப்பட்டிருக்கிறது, சில வதந்திகளும் பரப்பி கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த இளைஞர்கள் மத்தியிலே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கிறது இந்த தேர்தலிலே. அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதற்கு நாங்கள் என்ன மாற்று முடிவு? இளைஞர்கள் ஒரு மாற்றம் தான் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றம் இந்த இளைஞர்களுக்கு அவர்கள் நினைக்கிறார்கள் ஜேபி வந்தால் என்பிபி வந்தால் நல்லமென்று. ஆனால் அது பிழையான கருத்து, பிழையான யோசனை. ஏனென்றால் நான் முதலே சொன்ன ப்ரோக்ராமில் ஜேபியோட பேக்ரவுண்டு தெரியாது. யார் அது செகுவாராட இந்த கம்யூனிசம் இதுதான் நடக்குது. இப்போ அவர்களுக்கு எங்கால் இந்த ஃபண்ட்ஸ், இந்த கோடியாக செலவழிக்கின்றார். அவர்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறது ரஷ்யா அண்ட் சைனா, கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. கம்யூனிசம் என்றால் இவங்களுக்கு விளங்குதில்லை. இதை எப்படி சொல்லி இவங்களுக்கு புரிய வைக்கிறது விளங்குதில்லை. இப்போ அது மறைமுகமாக எவ்வளோ விடயங்கள் இருக்கின்றது. அதுவும் நம்மளோட சமூகம் சார்ந்த, இப்போ அவர்கள் ப்ராஸ்டிடியூஷனை பற்றி பேசுகிறார்கள், எல்ஜிபிடியை பற்றி பேசுகிறார்கள். இதெல்லாம் நாங்கள் ஒரு களிமா சொன்னவர், அவர்களுக்கு நாங்கள் அதிகாரம் வழங்கினால் வாக்கொண்டு போட்டு அது ஹராமா இல்லையா, அதை யோசிக்கணும். அது இந்த இளைஞர்கள் நான் நினைக்கின்ற இதில் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்றால் அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள். அதுபோல் இமாம் சொல்லியிருக்கிறார், இலங்கை அரசியல் சரித்திரம் படைத்த எம்எஸ் காரியப்பர், எம்சி அகமது, மர்ஹூம் முஸ்தபா அவர்களின் வாரிசு அவர். சிறுவயதிலே இவர்களின் மடியில் தவழ்ந்து அவர்களின் அரசியல் பாசறையை படித்து வளர்ந்தவர் ரிஸ்லி முஸ்தபா. ஆகவே அரசியல் ரீதியாக ஒரு அதிகாரம் கிடைக்கும் போது நிச்சயமாக மக்களுக்கு நாட்டுக்கும் நன்மை அளிக்கும். மீண்டும் ஒரு சரித்திரம் இலங்கை அரசியலில்
தடம் பதிக்க புறப்பட்ட சிங்கம் ரிஸ்லி முஸ்தபா அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த உங்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்ட முஸ்லிம் பௌத்த தமிழ் மக்கள் எல்லோரும் வாக்களிக்க ஆவலாக இருக்கின்றார்கள். இம்முறை ரிஸ்லி முஸ்தபா அவர்களை பாராளுமன்றம் அனுப்பி கல்முனையின் தலைவிதியையும் நம் மாவட்டத்தின் தலையெழுத்தையும் மாற்ற மக்கள் ஆயத்தமாக உள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எதிர்கால பாராளுமன்ற உறுப்பினர் ரிஸ்லி முஸ்தபா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் தாருசபாக்கும் வாழ்த்துக்களை வந்து சொல்லணும். அந்த என்கிட்ட இந்த இனவாதம் இல்லை, பிரதேசவாதம் இல்லை. அதை நான் தெளிவாக எனது இளைஞர் மாநாட்டில் காட்டினேன். ஏனென்றால் என்னை நம்பி தெஹியத்த கண்டிலிருந்தும் வந்தார்கள். நான் பஸ்ஸும் கொடுக்கல அவங்களுக்கு. அவர்களே சொன்னார்கள் நிச்சயமாக நான் வரணும். அதே மாதிரி அம்பாறையிலிருந்து வந்திருந்தார்கள், மஹோயாலிருந்து வந்திருந்தார்கள், காரதீவ் தமிழ் ஏரியாவிலிருந்தும் வந்திருந்தேன். ஏனென்றால் என்கிட்ட இனவாதம் இல்லை. நான் அனைத்து மக்களையும் சேர்ந்து தான் நான் பயணிக்க வேணும். அதுதான் நான் அந்த கலாச்சார ப்ரோக்ராம்களும் அந்த இது இளைஞர் மாநாடு. இளைஞர் மாநாடு நான் ஒரு இனவாதி இல்லை, அது பிரதேசவாதி இல்லை. இளைஞர் மாநாட்டில் நான் அந்த ப்ரோக்ராம்ஸில் செய்தேன். விமர்சனம் வரட்டும், அது இப்படி தான் இனவாதிகள் தான் விமர்சனம் செய்வார்கள். அது நான் அதை கணக்கெடுக்கிறதும் இல்லை. ஆனால் விமர்சனம் வரும்போது எனக்கு இன்னும் உற்சாகம் தான் வர்றது. இன்னும் இதோட டபுளாக செஞ்சு காட்டணும்ன்ற ஒரு வரியோடு வர்றது எனக்கு. இந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு பல தேர்தல்கள் முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே நாடும் இருக்கிறது. குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று கோர்ட்டிலிருந்து முடிவு கொண்டு வந்திருக்கிறது. இவ்வாறான ஒரு தேர்தல் நடைபெற்றால் உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும்? இப்படித்தான் நான் நினைக்கிற மாதிரிக்கு தற்போதைய ஜனாதிபதி வென்றால் என்றால் நான் நினைக்கின்ற அவர் இன்னொரு வருஷம் இழுத்து கொண்டு போவார் இந்த பார்லிமெண்ட்டு. ஏனென்றால் அவருக்கே தெரியும், அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த 104 எம்பியோ என்ன அதில் 180% ஆட்கள் திரும்பவும் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள். ஏனென்றால் இப்போ ஜனாதிபதியோடு இருக்கிறது மொட்டு கட்சியில் இருந்த ஆட்கள் தான் அங்கே போய் இருக்கின்றார்கள். இப்போ நாமல் ராஜபக்சே என்ன சொல்கிறாரு, எனது கட்சி கிளீன், கல்லர்கள் எல்லாம் ஜனாதிபதி பாதுகாத்து கொண்டு ஒழிச்சு வச்சு கொண்டு இருக்கின்றார்கள். அதே மாதிரி சஜித் பிரேமதாசாவோ அனுர குமார டிசானக்க வென்றாலோ நாமல் வெல்ல மாட்டார். ஆனாலும் அவர் கௌரவித்து அவர் பேரையும் சொல்லணும். அவர்கள் வந்தால் என்றால் மற்ற 3 வேட்பாளர் யாராவது ஒரு ஆள் வென்றார்னா நிச்சயமாக ஒரு பொது தேர்தல் வரும். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வென்றால்னா உள்ளூராட்சி தேர்தலை வைப்பார்னு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நேரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு அது இப்படி தான். இன்ஷால்லா அது எல்லாத்துக்கும் முதல்ல எல்லாம் நாடணும். கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அந்த ரீதியாக தான் முடிவுகளை எடுப்போம். இன்ஷால்லா சந்தோஷமான விஷயம். அதுபோல் ரிலாஸ் முகமது, உங்களது ஆளுமை உங்களது இளைஞர் மாநாட்டில் அனைவரும் தெரிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தை இந்த விடயத்திலே கேட்கலாம். எதிர்வருகின்ற 14ஆம் தேதி நினைக்கின்றேன், நாளை தினம் அனுரகுமார் திசாநாயகர் அவர்கள் வருகிறார். 14ஆம் தேதி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நீங்கள் ஆதரிக்கும் உங்கள் கட்சி ஆரம்பிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் வருகிறார். இவர் கல்முனையை அண்டிய பிரதேசத்திலே வர இருக்கிற சாய்ந்தமரும் கல்முனை அண்டிய பிரதேசத்தில் ஃபௌசி மைதானத்திலே வர இருக்கிறான்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த மாநாடும் நடந்தது. இந்த இடத்திலே இந்த ஜனாதிபதி வேட்பாளர் வருகின்றார். அவர்களிடத்திலே ஏதாவது விசேடமான இந்த கல்முனையை பற்றிய விசேடமான ஏதாவது எதிர்வுகளை நீங்கள் முன்வைக்க இருக்கின்றீர்களா? நான் நினைக்கின்றேன் எங்கள் தலைவர், மாவட்ட தலைவர் அந்த முன்னெடுப்புகளை செய்வார்கள். நாங்கள் அதை பற்றி இளைஞர் சம்பந்தமாக நாங்கள் எழுத்து மூலமாக வழங்கியிருக்கின்றோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எனது தந்தையின் நீண்ட கால ஆசை ஒன்று இருந்தது, ஒரு டெக்னிக்கல் காலேஜ் அண்ட் ஐசிடி காலேஜ் ஒன்று இங்கே உருவாக்கணும் என்று. அந்த ஒரு இது ஒன்று செஞ்சுருக்குது. மற்றது ஒரு மைதானம், ஒரு ஒழுங்கான மைதானம் இந்த பிராந்தியத்திலே இல்லாத, நாங்கள் அமைச்சொன்று வச்சு கொண்டும் அதை செய்ய முடியவில்லை. ஒரு ஒழுங்கான ஒரு மைதானம் உண்டு,
அமைத்து தருவோம். இருக்கிற மைதானத்தை நாங்கள் புனரமைத்து அதுக்கு டெவலப் பண்ணி ஒழுங்காக அந்த மைதானத்தை செய்கிறது என்றால் உங்களுக்கு தெரியும் பொலிவேரியனில் 10 ஏக்கர் ஒதுக்கீடு செய்து இருக்கிறது. ஆனால் இப்போக்கு இருக்கிறது 4 ஏக்கர் தான். மற்றதெல்லாம் நிரப்புற வேலையெல்லாம் இருக்குது. அதே போன்று சந்தாங்கானியில் காணியை சோரிச்சிருக்கிறாங்க. அப்போ அதுகளையும் பற்றி நாங்கள் ஏதாவது ஒரு மைதானம் டெவலப் பண்ணி இருக்கணும். அது இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் இது பண்ணலாம். கல்முனை தொகுதிக்கு இளம் தலைவர் வர வேண்டும் என்பது காலத்தின் தேவை அப்படின்னு சொல்லி சலீன் சொல்லியிருக்கிறார். சரி, அதுபோல் இந்த இளைஞர்களுடைய அமைப்பாளராக, மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக இருக்கின்ற நீங்கள் இளைஞர்களுக்காக பல விடயங்களை நீங்கள் செய்து வருகின்றீர்கள். உங்களுடைய இந்த மயோன் கல்வி திட்டத்தினூடாக எவ்வாறான சேவைகளை நீங்கள் செய்ய எதிர்பார்க்கின்றீர்கள்? மயோன் கல்வி திட்டம் அது முதல்ல ரிஸ்லி முஸ்தபா எஜுகேஷன். இப்போ அது எனது தந்தை ஞாபகார்த்தமாக இப்போ நாங்கள் மயோன் எஜுகேஷன் அது உருவாக்கினது காரணம் உங்களுக்கு தெரியும். 2020 எனக்கு 4900 சுற்றம் வாக்குகள் கிடைச்சது. அதோடய நான் பார்த்தேன், சரி கொழும்பு போய் அது சும்மா இருப்போம். ஆனாலும் எனக்கு அட்வைஸ் எனது மனைவி அவர்கள் ஒரே புள்ளியிருந்தால் இல்லை, இந்த 5000 பேருக்காவது நீங்கள் சேவையை செய்யணும். அதனால் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ அந்த 5000 பேருக்கு நம்மளோட அது ஒரு அமானம் தான் தந்திருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் செய்யணும் உண்டு. அப்போ அதோடு தான் நாங்கள் மற்ற அமைப்புகள் இல்லாமல் நாங்கள் எங்களது குடும்ப ரீதியாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் கல்விக்கு சேவை செய்தது அதிகம். பாலிகா ஸ்கூல்லேருந்து மயோன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்லேருந்து இப்போ இது மயோன் எஜுகேஷன் எய்ட். அந்த எய்ட் மூலமாக நாங்கள் எத்தனையோ பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆக்கிக்கிறோம். அதுக்கு பிறகு தான் ஜனாதிபதி அவர்கள் டிஜிட்டல் ஸ்ரீலங்கான்னு வந்தது. நாங்கள் தான் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். கிளாஸ் ரூம்ஸ், மற்ற டேப்ஸ் வழங்கியிருந்தோம், லேப்டாப்ஸ். அதுவும் கொரோனா காலத்தில் இளைஞர்களுக்கு நாங்கள் டேப்ஸ் வழங்கி, டேட்டா கார்ட்ஸ் வழங்கி அவங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் உதவினோம். அதே போன்று நாங்கள் எதிர்காலத்தில் எனக்கு இப்போ மயோன் எஜுகேஷன் மூலமாக நாங்கள் சிறந்த கன்சல்டன்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கின்றோம். கடந்த நினைக்கின்றேன் 2-3 கிழமைக்கு முதல்ல நாங்கள் சந்தித்தோம். ஹாஃப் மூன் ரிசார்ட்டில் சந்தித்து எங்களுக்கு அட்வைஸ் தந்திருக்கின்றார்கள் என்ன செய்ய வேணும் அடுத்த கட்டம். இப்போ நாங்கள் கட்டமாக அதை நாங்கள் 3 month, 6 month, 1 year கோலில் அந்த பிளானிங்கை செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். ப்ரொப்போசல்கள் எழுதப்பட்டு கொண்டு இருக்குது. அது திட்டமிட்டு எப்படி செய்ய வேண்டும் என்று அதுவும் அந்த குழுவோடு சேர்ந்து தான் அதை நாங்கள் செய்வோம். உங்களது இந்த திட்டம் அம்பாறை மாவட்டத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டதா அல்லது? இல்லை, அகில இலங்கைக்கும் தான். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோடு இணைந்திருக்கின்ற எங்களது அதிதி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுடைய இளைஞர், அம்பாறை மாவட்டத்தினுடைய இளைஞர் அமைப்பாளர், அதுபோல் மயோன் கல்வி திட்டம், அதுபோல் சமூக அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற எங்களது ரிஸ்லி முஸ்தபா சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம். எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. தொலைக்காட்சி தாருசபா டிவி உலகை படம் பிடித்து உள்ளங்கையில் தரும் தாருசபா டிவி. தாருசபா Facebook பேஜ், தாருசபா Instagram, தாருசபா Twitter பேஜ், தாருசபா YouTube சேனல். வேகம், விறுவிறுப்பு, டிஜிட்டல் வடிவங்களில் தாருசபா டிவி.
எதிரொலி சமகால அரசியல். தமிழின் முன்னணி முகநூல் தொலைக்காட்சி தாருசபா டிவி. உலகை படம் பிடித்த உள்ளங்கையில் தரம் தாருசபா டிவி. தாருசபா ஃபேஸ்புக் பேஜ், தாருசபா இன்ஸ்டாகிராம், தாருசபா ட்விட்டர் பேஜ், தாருசபா யூடியூப் சேனல். வேகம், விறுவிறுப்பு, டிஜிட்டல் வடிவங்களில் தாருசபா டிவி. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி. மீண்டும் நாங்கள் எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய இளைஞர் அமைப்பாளர், அதுபோல மயோன் கல்வி திட்டம் மற்றும் சமூக அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர், மயோன் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனத்துடைய தலைவராக இருக்கின்றார் ரிஸ்லி முஸ்தபா சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் சில விடயங்களை பேசலாம். அதற்கிடையிலே கொமெண்ட் பாக்ஸ் வழியாகவும் கேள்வி வந்திருக்கிறது. ஒரு நாடு முன்னேற்றம் அடைய எது மிகவும் அவசியமானது? தற்போது எமது நாடு இருக்கும் நிலையில் யார் ஜனாதிபதியாக வந்தால் அது நிலை பேரான அபிவிருத்தி அடையும், வளர்ச்சி அடையும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். நாங்கள் பிரதான 4 வேட்பாளர்களையும் எடுத்து பார்த்தால் ஒழுங்கான எக்கனாமிக் பிளான், அதுவும் வித் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் இருக்கிற ஒரே ஒரு வேட்பாளர் நான் நினைக்கின்றேன் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் அந்த பிளான் இருக்கின்றது. நீங்கள் அவர்களுடைய விஞ்ஞாபனத்தை எடுத்து பார்த்திருக்கீங்களா என்றால் நான் நினைக்கின்றேன் அந்த விஞ்ஞாபனம், அந்த மேனிஃபெஸ்ட் அவருடைய இருக்கும் அந்த நிபுணர்கள், ஸ்பெஷலி டாக்டர் ஹர்ஷடி சில்வா, இரான் வைக்குனர்னு கபிராசிமுடைய மகள் சாரா அவர்களுடைய மெயின் எக்கனாமிக் ஃபோக்கஸ் தான் அதில் இருக்குது. அதுவும் அந்த டோனோ கான்ஃபரன்சஸ், இன்டர்நேஷ்னல் டோனோ கான்ஃபரன்சஸ் அவருடைய திட்டத்தில் இருக்கின்றது. இன்டர்நேஷ்னல் டோனோ கான்ஃபரன்ஸ் ஒவ்வொரு சகல மாவட்டத்துக்கும் டோனோ கான்ஃபரன்ஸ் வச்சு மற்றது இன்வெஸ்டர்ஸ் அழைத்து செய்ய வேண்டியது. தற்போதைய ஜனாதிபதி IMF மட்டும்தான் பேசுகிறார். IMF இப்போ இந்த 2 வருடங்களுக்குள் எங்கள் கடன் அதிகரித்து தான் இருக்குது, குறைந்தது இல்லை. ஏனென்றால் IMF மற்றது வேர்ல்ட் பேங்க் கடன் தான் கூடியிருக்கிறது. என்றால் இப்போ ஒரு சிட்டிசனுக்கு நான் நினைக்கின்றேன் கடன் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே போயிட்டு. அப்போ இந்த வறுமையை, இந்த கடனை எப்படி அடைப்பது, அதே மாதிரி மக்களுடைய வறுமையை எப்படி அடைப்பது என்று தெளிவாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்றால் அவருடைய அந்த மைக்ரோ வில்லேஜ் ப்ரோக்ராம் தான் எனக்கு ஆகவும் அட்ராக்ட் ஆக இருக்குது. ஏனென்றால் அதுவும் ஒரு DCB ஃபண்டிங் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட 56,000 மைக்ரோ வில்லேஜஸ் இருக்கின்றது நாடுலார் இதில். இந்த 56,000 மைக்ரோ வில்லேஜஸுக்கு ஒரு லீடர்ஷிப் ஒன்று போட்டு DCB ஃபண்ட் போட்டு வருடாந்தம் இந்த வறுமை கோட்டுங்கில் வாழும் மக்களுக்கு அவங்களையும் எலிவேட் பண்ணுறதுக்கு, அவங்களையும் உயர்றதுக்கு தான் அந்த அவரோட விஞ்ஞாபனத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு எக்கனாமிக் பிளான். அது எப்படி கவர்மெண்ட் டேக்ஸஸ் மூலமாக, இல்லாட்டி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக, இல்லாட்டி டொனேஷன்ஸ் மூலமாக எல்லாமே அதில் கூறியிருக்கின்றது. அதுதான் எனக்கு சரியாக பட்டுச்சு அந்த பிளானில். உண்மையில் அப்போ நீங்கள் சொல்கின்றது போன்று இந்த விடயங்களை செய்து முடிப்பதற்கு IMF அதனுடைய உதவி தேவைப்படாதா? நிச்சயமாக தேவைப்படும். ஏனென்றால் அவங்களோட பேக்கிங்கோட தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர வேண்டும். ஏனென்றால் அவங்க ஒரு ரெகுலேஷன், ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் தந்திருக்கிறார். அதே மாதிரி கட்டமைப்பு கொண்டு இருக்கின்றது. அதை மீற இயலாது, இல்லாட்டி அது அந்த ஒப்பந்தம் இல்லாமல் ஆயிடும். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மெயின்லி இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபாரின் ரெமிட்டன்சஸ் வந்தால் தான் அந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும். அதுபோல் ரியா சொல்லியிருக்கார், மிக அண்மையில் சாய்ந்த மருதை சேர்ந்த மாணவன் பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்து விட்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு பதிவு செய்து விட்டார்.
அந்த மாணவன் இரண்டுக்கும் தகுதியற்றவராக கணிப்பிடப்பட்டார். மாணவன் ரஸ்லி முஸ்தபா அவர்களை தொடர்பு கொண்டு தற்பொழுது அந்த மாணவன் தாளங்குடாவில் கல்வியற் கல்லூரியில் கற்கின்றார். அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் எல்லோரும் பேசியும் செய்து முடிக்காமல் இருந்த காரியத்தை செய்து முடித்தவர் நீங்கள் அப்படி என்று அந்த விடயத்தை பதிவிட்டிருக்கிறார். ஓப்பனில் டைப் பண்ணுற விலங்குகள் இல்லை. அதுபோல விழுந்து கிடக்கின்ற அல்லது இருள் அடைந்து காணப்படுகின்ற கல்முனை மாநகரம் எப்படி மாற வேண்டும் அல்லது இருக்க வேண்டும் என்ற ஏதாவது கனவு திட்டம் உங்களிடம் இருக்கிறதா? எதிர்காலத்தில் ஒரு அதிகாரம் கிடைக்கும் பட்சத்தில் அதனை நடைமுறைப்படுத்துவீர்களா? நிச்சயமாக. நான் இந்த விடயத்துக்கு நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட்லேயே கூறியிருந்தேன். எனது பிளான் ஒன்று இருக்கின்றது. அது கல்முனை முனிசிபல் கவுன்சில் ஏரியாக்குள்ள மெகா சிட்டி பிளான், அது எப்படி டெவலப்மெண்ட் செய்கிறது, அது நான் எங்கள் கௌரவ தலைவர் அவர்களுக்கும் வழங்கியிருக்கின்றேன். அந்த நினைக்கின்றேன் ஒப்பந்தத்திலேயும் சில மாவட்டங்களில் டெவலப்மெண்ட் பிளான்ஸில் எனது கோரிக்கைகளும் இருக்கின்றது. அதில் அந்த காலங்கள் வரும்பொழுது அதனை செய்து முடிக்கலாம், அதனே சொல்லலாம் மக்களுக்கு. உங்களுக்கு தெரியும், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றால் அவர் ஒரு கேபினட் அமைச்சராகுவார். அந்த அமைச்சர் மூலமாக என்னால் என்ன செய்ய முடியுமோ இந்த பிரதேசத்துக்கு, இந்த மாவட்டத்துக்கு நிச்சயமாக சகல அபிவிருத்திகளையும் நான் செய்வதென்று என்னால் நான் அதை செய்து காட்டினவன். ஒரு அதிகாரமும் இல்லாமல் நான் செய்து காட்டினவன். என்னால் நிச்சயமாக முடியும். முகமது சுஜாத் சொல்லியிருக்கிறார், எமது கல்முனை தொகுதியின் வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் முகமது அசாஹிர் சொல்லியிருக்கிறார், வாயால் வடை சுடுவோருக்கு மத்தியில் செயலால் செய்து காட்டும் ஒரு சாதனை வீரன், மிகச்சிறந்த ஆளணி வைத்து உத்வேகமாக இயங்கும் இளைஞன் அப்படி என்று சொல்லி உங்களை சொல்லியிருக்கிறார். அதுபோல நன்றி. நான் இன்னும் சில விடயங்களுக்கு இருக்கணும். குறிப்பாக இந்த இளைஞர் அமைப்பாளர், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் என்றால் இந்த நான் நினைக்கிறேன் இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்களை கைட் பண்ணுவது. இதை நீங்கள் எதிர்காலத்திலே எதிர்வருகின்ற காலமும் அரசியல், அதாவது தேர்தல் நிறைந்த காலமாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவ்வாறு வந்தால் நீங்கள் இளைஞர்களை நீங்கள் முன்கூட்டியே அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். இவர்களை நீங்கள் எவ்வாறு நெறிப்படுத்த போகின்றீர்கள்? இந்த விடயங்களை எவ்வாறு விரைவாக கட்சியோடு இணைந்து நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள்? தலைமைக்கு என்ன நீங்கள் இதை பற்றி சொல்லி இருக்கின்றீர்கள்? இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள், நாட்டின் தலைவர்கள். எங்கள் கட்சி மூலமாக நாங்கள் இப்போ தற்போது இளைஞர் அமைப்பாளர்கள் வட்டார ரீதியில், ஊர் ரீதியில், ஜிஎன் டிவிஷன் ரீதியில் நாங்கள் அமைத்து கொண்டு வருகின்றோம். என்றால் இது ஒரு ப்ரோசஸ் ஒன்று இருக்கின்றது. அதை நாங்கள் இப்போ தற்போது செய்து கொண்டு இருக்கின்றோம். அதன் மூலமாக ஒவ்வொரு ஜிஎன் டிவிஷன் மூலமாக இந்த இளைஞர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணி இப்போ சிலர் தொழில் இல்லாமல் இருக்கின்றார்கள், சிலர் ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கின்றார்கள், சிலர் மனதுடைஞ்சு இருக்கின்றார்கள். அப்போ இவர்களை ஐடென்டிஃபை பண்ணி இவர்களுக்கு அடுத்ததாக வேலை திட்டம் என்ன செய்ய முடியும், நாங்கள் அவரை ஒரு ஸ்கில் லெவலில் டெவலப் பண்ணுறதா, இல்லாட்டி அவருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குறதா என்ற ஒரு வேலை திட்டம் ஒன்று நாங்கள் இப்போ இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கும் கட்சியினூடாக நாங்கள் அமைப்பாளர்கள் உருவாக்கின்றோம். நியமனம் வரும் 15ஆம் தேதி வழங்கப்படும். வட்டார அமைப்பாளர்கள், ஊர் அமைப்பாளர்கள், ஜிஎன் டிவிஷன் அமைப்பாளர்கள், இந்த அமைப்பாளர் மூலமாகத்தான் நான் அந்த வேலை திட்டங்களை வைத்து கொண்டிருக்கின்றேன். சந்தோஷமாக இருக்கிறது. உங்களது இன்னொரு விடயத்தை நான் கேட்க இருந்தேன். நீங்கள் உங்களது மயோன் எடுகேஷனூடாக இந்த அதாவது கல்வித்தரத்திலே உயர்ந்த மாணவர்களுக்கு பல விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு விடயமாக செய்து எல்லாம் அவர்களை கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு இந்த கல்வியை முடித்துவிட்டு, அதாவது GCAL உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு அதிலே தேறாத மாணவர்கள் இருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு எடுத்த மாணவர் இருப்பார், இவ்வாறான மாணவர்கள், எல்லா பாடம் ஃபெயிலான மாணவரும் இருப்பார். இந்த மாணவர்களும் கல்வி திட்டத்தினூடாக எவ்வாறு நீங்கள் கைட் பண்ணுவீர்கள்? வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், அது சம்பந்தமான விடயங்களை பற்றி சொல்லுங்கள். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3,20,000 மாணவர்கள் A-level எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் நான் நினைக்கின்றேன் ஒரு 20%
20 to 25% தான் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க, லோக்கல் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா. இன்னொரு 20 to 25% அவர்கள் தகமை இருக்கின்றது, ஆனால் யூனிவர்சிட்டி கிடைப்பதில்லை. அவர்களுடைய பெற்றோர்கள் வசதி வாய்ந்தவர்கள் என்றால் வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள். அமெரிக்கா, லண்டன், பெலரூஸ், ரஷ்யா எல்லாவற்றையும் செல்கிறார். அப்போ அந்த பேலன்ஸ் உருப்பட்ட மாணவர்கள் இதுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லாத ஒரு இதைத்தான் நாங்கள் காண்கிறோம். இப்போ அந்த கேப் உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு 1 year கேப் இயர் இருக்குது யூனிவர்சிட்டிக்கு செல்கிறதுக்கு. இதுதான் நான் எங்கேயும் ஒரு அதிபரால் சந்தித்தால் நான் சொல்லுவேன், இந்த 1 year A-level 1 year கேப்புக்கு ஏன் இந்த மாணவர்களுக்கு நீங்கள் மொழி இங்கிலீஷ் ப்ளஸ் ஐசிடி ட்ரைனிங் கொண்டு இலவசமாக வழங்குங்கள், அது எக்ஸ்ட்ராவாக வரும். அப்போ இது அவர்களுடைய எதிர்காலத்துக்குத்தான் உதவி செய்யும். ஏனென்றால் அவர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு போகிறனாலும் இங்கிலீஷ் தெரியாமல் போக முடியாது. என்றால் இப்போ காலப்பகுதியில் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி இருக்கும்போது இங்கிலீஷ் நிச்சயமாக அவசியம். அப்போ இது நான் சந்திக்கும் அனைத்து அதிபர்களுடையும் சொல்லுவது, இது எனது தந்தையின் கனவு ஒன்றுமாகத்தான் நான் கூறுவேன். என்றால் கேபினட் பேப்பர் ஒன்றும் சமர்ப்பித்தார் நினைக்கிறேன் 2007. அதை தடுத்தது ஜேவிபி. அதை நான் சொல்லுவேன் இன்னைக்கு. ஏனென்றால் நான் இருந்தேன் அந்த மீட்டிங்கில். இயர் 14 உருவாக்கி அந்த யூனிவர்சிட்டி போகுங்காட்டியும் அந்த கிராப் இயருக்கு லாங்குவேஜ் அண்ட் ஐடி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. அதே போன்று அவருடைய ஒரு சிறந்த சிந்தனை ஒன்று இருந்தது, அதையும் தடுத்தது இந்த ஜேவிபிக்காரர்கள். ஏன்னா யூனிவர்சிட்டி சிட்டி தெல்தொட்டையில் கிட்டத்தட்ட 6500 ஏக்கர் காணி ஒன்றில் சகல வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகளையும் இன்வைட் பண்ணி, அப்போ எங்களை மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போக தேவையில்லை. அதே போன்று மிடில் ஈஸ்ட்லேருந்து மற்ற நாடுகளிலிருந்து மாணவர்கள் இங்கே தான் படிப்பார்கள், மலேசியாவுக்கும் போக மாட்டார்கள். என்றால் தெல்தொட்டையிலெல்லாம் கூலான நல்ல என்வாயர்மெண்ட், அட்மாஸ்பியர். அப்போ இதுகளும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரத்தான் போகுது. இதுகள் எல்லாத்தையும் தடுத்தவர்கள் ஜேவிபி. இதை நான் கூற வேண்டும் என்றால் அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்தது எல்லாமே அநியாயம்தான். அவர்கள் செகுவாராட பாலிசிஸை தான் பயன்பற்றார்கள் என்று நான் இங்கே கூற விரும்புகிறேன். அதுபோல் சுஹேப் சொல்லியிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இறைவன் உதவியால் மக்களின் தெரிவால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஊடாக எதிர்காலத்து அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்தில் இளம் ஆளுமை உள்ள ஒரு சிங்கம் அந்த ஆசனத்தில் உட்கார்வதற்கு இறைவனிடம் அனைவரும் துவாக்களில் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதேபோல் இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் தற்பொழுது எஸ்எல்எம்சி பாரிய வீழ்ச்சியை கண்டுள்ளது. ஏசிஎம்சி கட்சிக்கு 2 ஆசனம் கிடைக்கும் வாய்ப்பு தெரிகிறது. காரணம், நல்ல சிறந்த கல்வியாளர்கள், சமூக சேவையாளர்களை நீங்கள் சார்ந்த கட்சியை நுழைத்து அரவணைப்பதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? உயர்மட்டத்தில், தலைவர் மட்டத்தில் ஏதும் புதிய வியூகம் காணப்படுகிறதா? நிச்சயமாக இது நான் கூறவில்லை. அந்த குறிப்பிட்ட கட்சியின் செயலாளர், ஒரு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், ஒரு மினிஸ்டர், அவர் தான் கூறினார், கட்சியின் வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 20-25% சரிவு அடைந்திருக்கின்றது. அது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்குத்தான் நான் நினைக்கின்றேன். அது ஃப்ளோட்டிங் ஓட்ஸ். அதுவும் எங்களோட டீமை பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கும் டீம் எல்லா தகமையும் எல்லா குவாலிட்டிஸும் இருக்கின்ற ஒரு டீம் தான். முன்னாள் செயலாளர் சலீம் சார் அவர்கள், மற்றது சட்டத்தரணி அன்சில் அவர்கள், சேர்மன் தாயிர் அவர்கள், மற்றும் சவுதி எம்பசியில் நீண்ட காலமாக கடமையாற்றிய எங்கள் உறவினர் மாஹிர் அவர்கள் மற்றும் ஜவாத் சார் அவர்கள், அதே போன்று அக்கரைப்பற்றை சேர்ந்த சஃபீஸ் அவர்கள், மற்றது பொத்துவிலில் டாக்டர் இசடீன், மற்றது சமாந்துரையை சேர்ந்த இன்னொரு நபர் இருக்கிறார், சகோதரர் அஸ்மீன், ஏடிபி பேங்க்கில் கடமையாற்றுவர். அப்படி நீங்கள் பார்த்தீங்களா, இந்த
இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் ஏன்னா அந்த டீமில் யாருக்கும் தேர்தல் கேட்க முன் வர முடியாது என்ற அந்த 3 பிரதான வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மரணித்தால் தான் இன்னொரு ஆள் முன்னுக்கு வருவார்கள். ஆனால் இந்த கட்சி அப்படி இல்லை. எல்லோருக்கும் ஒரு வாய்ப்புகள் வழங்கி கொண்டே இருக்கின்றது. புதுசவாரர்களுக்கும் நாங்கள் வாய்ப்புகள். எங்கள் தலைவர் அவர் தெளிவாக இருக்கின்றால் கட்சியை வளர்க்கணும், மக்களுக்காக இந்த மக்கள் காங்கிரஸ் சேவை செய்யணும்னு எங்கள் தலைவர் நிச்சயமாக உறுதியாக இருக்கின்றார். இன்னும் கேள்விகள் இருந்தாலும் ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துவிட்டு நாங்கள் தொடரலாம். எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. தமிழின் முன்னணி முகநூல் தொலைக்காட்சி தாருசபா டிவி. உலகை படம் பிடித்து உள்ளங்கையில் தரும் தாருசபா டிவி. தாருசபா ஃபேஸ்புக் பேஜ், தாருசபா இன்ஸ்டாகிராம், தாருசபா ட்விட்டர் பேஜ், தாருசபா யூடியூப் சேனல். வேகம், விறுவிறுப்பு, டிஜிட்டல் வடிவங்களில் தாருசபா டிவி. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எதிரொலி நிகழ்ச்சியில் இன்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய அம்பாறை மாவட்ட இளைஞர் அமைப்பாளர், அதுபோல மயோன் கல்வி திட்டம் மற்றும் சமூக அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர், மயோன் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ரஸ்லி முஸ்தபா அவர்கள் எங்களோடு இணைந்து பல கருத்துக்களை கல்வி சார்ந்தும் சரி அரசியல் சார்ந்தும் சரி பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முகமது ஜாகிர் கேட்டிருக்கிறார், எமது மாணவர்கள் கொழும்பில் தங்கி உயர்கல்வியை தொடர்வதற்காக தங்குமிட வசதி சிறிய கட்டணத்துடன் செய்யலாமே, ஜாவத்தை பள்ளிவாசலில் இருக்கும் மாணவர்கள் விடுதி ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, அவர் என்ன பர்சனலாக தொடர்பு கொள்ளட்டும், அதுக்கு என்ன செய்யணும்னு நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் அது நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் என்ன தொடர்பு கொள்ளட்டும், பர்சனலாக நாங்கள் என்ன செய்யணும். அதுபோல் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே உண்மையிலே நீங்கள் ஆதரிக்கின்ற கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்கின்றது. ஏனைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள், குறிப்பாக எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதுபோல் அனுரகுமார திசாநாயக் அவர்கள், நாமல் ராஜபக்ச அவர்கள், இன்னும் சில வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதற்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி அவர்களை நீங்கள் நிராகரிப்பதற்கும், அதுபோல அனுரகுமார திசாநாயக் அவர்களை நிராகரிப்பதற்கும், அதுபோல நாமல் ராஜபக்ச அவர்களை பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அவர்களை நிராகரிப்பதற்கும் என்ன காரணம்? ரைட், நல்ல கேள்வி. நாமல் ராஜபக்ச நான் ஒரு கேண்டிடேட்டாக வாரினேன். நாமல் ராஜபக்ச அவருக்கு ஒரு சிந்தனை இருக்கவில்லை, அவர் இம்முறை ஜனாதிபதி வேட்பாளராக வருவார் என்று. ஆனால் அவர் அந்த மொட்டு கட்சி மூலமாக ஒரு வேட்பாளர் நியமிக்க ஓணும். அது முந்தி தம்மிக்க பெரேராவாக இருந்துச்சு. அதுக்கு பின்புதான் நாமல் ராஜபக்ச அவர் இந்த தேர்தலுக்கு ஆயத்தம் இல்லாத ஒரு நபராக தான் நான் பார்த்தேன். அவருடைய திட்டம் எனக்கு தெரியும். 2030-35 எனக்கு கூறியும் இருக்கின்றாரு, இவர்கள் எல்லோரும் செத்து போய்த்திருவார்கள், நான் அந்த டைமில் நான் மட்டும்தான் இருப்பேன். அப்படி நாமல் ராஜபக்ச. மற்றது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நான் பல ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவர் ஊழல்வாதிகளுக்கு துணை போகிறார்.
ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், சென்ட்ரல் பேங்க் மோசடிக்கு இன்னும் அதுக்கு அந்த அர்ஜுனன் மகேந்திரன், அர்ஜுன் எலேசியஸ் யாருக்கும் தண்டனை வழங்கவில்லை. மற்றது இப்போ அவரோடு சேர்ந்து கொண்டு இருக்கும் எல்லா கல்லூர்களும் அங்கே தான் இருக்கின்றார்கள், அவர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே மாதிரி இந்த 2 வருடங்களுக்குள்ளுக்கு நடந்த மோசடிகள், வீசா ஸ்கேம் கிட்டத்தட்ட $1.4 பில்லியன். அப்போ அதை நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 42,000 கோடி அந்த காசுலேயே அந்த எம்பிமாருக்கு கொடுத்து செலவழிக்கிறாரு அவர் எலெக்ஷனுக்கு. இப்போ இது பங்குரோத் நாடு, அப்போ எப்படி ஒரு எம்பிக்கு 600-800 மில்லியன் என்று கொடுக்குறது? அது பார்லிமெண்ட்லேயும் கேள்வி கணக்காக தான் இருக்குது. எங்களை இந்த காசு இதெல்லாம் சென்ட்ரல் பேங்க் காசா, இல்லாட்டி இந்த வீசா ஸ்கேமில் ஆனரைவல் வீசா ஸ்கேமில் வந்ததா? அப்படி ஒரு கேள்விக்குறி. மற்றது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய இருக்கிறவர்கள் எல்லோரும் மையத்தை எரிக்க துணை போனவர்கள். சகலர் எல்லோரும் மொட்டு கட்சி உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கிறவர்கள். அவர்கள் எல்லோரும் மையத்தை இஸ்லாமியர்கள் எங்களை சமூகத்துக்கு எதிராக பயன்பட்டவர்கள் தான். அதுக்கு எங்களோட நானாமாரும் 2-3 பேர் போயிட்டாங்கள காலத்திலே தான் அது நிப்பாட்டம் பட்டது. அவருடைய காலத்தில் தான் நிப்பாட்டம் காலத்தில் ரணில் விக்ரமசிங்க அவருடைய காலத்தில் தான் அது சட்டமாக வந்தது. இல்லை 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 அதுக்கு முதல்ல வந்தது ஜனாசா அடக்கலாம் என்றது அதுக்கு முதல்ல வந்தது. ஏனென்றால் 20ஆம் திருத்த சட்டத்துக்கு உங்களுக்கு தெரியும் 6 எம்பிமார் குறைவு என்றால் மொட்டுக்கு இருந்தது 144. அந்த 6 வாக்குகள் யார் கொடுத்தது? நம்மளோட நானாமார் தான். 2 கட்சியிலையும் இருக்கிற நானாமார் தான். அதில் சர்வாதிகாரம் கிடைச்சது கோட்டாபய ராஜபக்ச. அதிலிருந்து தொடங்கின மையத்தெரிப்பு தான் இது. அதுக்கு பிறகு மையத்து அடக்கம் செய்வதற்கு உத்தரவு வந்தது இம்ரான்கான் எல்லாம் இங்கே வந்து பேசினதுக்கு பிறகுதான். இவர்கள் பேசி யாரும் மையத்தை நிப்பாட்ட சொல்லலை. அது சர்வதேசத்திலிருந்து இம்ரான்கான் வந்தது, மற்றது மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து ப்ரெஷர் எல்லாம் வந்ததால தான் அந்த மையத்தெரிப்பை நின்று ஓட்டமாவடியில் நான் அந்த மையவாடிக்கு சென்றிருக்கின்றேன். கௌரவ அமைச்சர் அலி சப்ரி அவர்களுடன் நான் சென்றிருக்கின்றேன். அவர் நீதி அமைச்சராக இருக்கும்போது. அப்போ அது ரணில் விக்ரமசிங்கோட காலப்பகுதி இல்லை. அப்போ அப்படியானவர்கள் இங்கே தான் இருக்கின்றார்கள். அப்போ பங்களோத் அடைந்த நாட்டில் எங்கால அப்போ இந்த 600-800 ஒரு எம்பிக்கு 870 மில்லியன். இன்னொரு எம்பி நான் சொல்லலை, அவரே சொல்லியிருக்கிறாரு 600 மில்லியன் என்று. அது 600 மில்லியன் வேறு. மற்ற அந்த பெர்மிட், இந்த பெர்மிட், அந்த லைசன்ஸ், இந்த லைசன்ஸ், ரைட். அது அப்போ ஊழல் தொடர்ந்து கொண்டு நடக்கும் அந்த கட்சியில் இருந்தால். மற்றது என்பிபி எடுத்து பார்த்தீங்கன்றால் அவர்கள் இந்த இளைஞர்களை மடையராக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். நான் திரும்பவும் கூறுறேன், கொலம்பியன் செகுவாரா பாலிசிஸை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மற்றது சைனா ரஷ்யாவோட கம்யூனிசமை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே போன்று அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஈஸ்டர் தாக்குதல் நேரம் பகிரங்கமாக எங்கள் சமுதாயத்துக்கு எதிராக பேசினவர். கருவில் வளர்கிற புள்ளை கூட நாங்கள் ஒரு தீவிரவாதியை தான் பார்க்க வேண்டும். மற்றது ஜனாசா எரிக்கும் போது அவரும் துணையாகத்தான் பேசியிருந்தார். அதுக்கு தான் ஓப்பனாக இருக்குது. WHO சொல்லியும் இல்லை அடக்குங்கன்னு சொல்லியும், ஆனால் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கம் இல்லை நாங்கள் எரிக்கத்தான் வேணும். அந்த காலப்பகுதியில் இருந்த அமைச்சர் கூட பவித்ரா வன்னியராட்சி இப்போ யாரோட மடியில் இருக்கிற ரணில் விக்ரமசிங்கோட. அப்போ நாங்கள் ஏன் ரணில் விக்ரமசிங்கருக்கு ஆதரிக்கணும்? அது சில சுயலாபத்துக்கு போய் ஆதரித்து மில்லியன் கணக்கில் பெற்றுக்கொண்டு இருக்கின்றாங்க. ஏன்னா அவர்களுடைய அரசியல் இதோட முடியுதோ இல்லையோன்னு அதான் அல்லாஹு ஆலம். அப்போ ஏழுமானதை பிடிங்க எடுக்கணும். மற்றது இதான் ஜேவிபியோட கொள்கை. அல்லாவுக்காக நான் இளைஞர்கள்ட்ட கேட்குறேன், என்ன இந்த நாட்டை திரும்பவும் 5 வருடம் பின்னுக்கு கொண்டு போவானோம். ஜேவிபி வந்தால் மறுபடியும் ஒரு அறகலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற. அவருக்கு திட்டமிட்ட பிளான்கள் இல்லை, எக்கனாமிக் பிளான் இல்லை, இந்த நாட்டை எப்படி கட்டி எழுப்பணும் என்று. அதனால தான் நான் 3 பேர் மேனிஃபெஸ்டோவும் நான் நன்றாக படித்திருக்கின்றேன். வைத்து பார்த்தால் பெஸ்ட் பிளான் இஸ் வித் சஜித்,
அதனால தான் நாங்கள் அவரை வெல்ல வைக்க வேணும். நான் நினைக்கின்றேன் அவருடைய தந்தை உடைய சகல விடயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்றால் ஏழைகளுக்கு எவ்வளவோ செய்திருக்கின்றார். அவருடைய மகாவலி ப்ராஜெக்ட், அவருடைய கம்முதாவ ப்ராஜெக்ட், இதெல்லாம் மறந்த விடயங்கள் நாங்கள் திரும்பவும் நினைவு காட்டணும். இந்த ப்ராஜெக்டுகளை பற்றி நினைவு காட்டி அவரும் வறிய இந்த நாட்டை எப்படி கட்டி எழுப்பணும், மற்றது வறிய குடும்பங்களை எப்படி கட்டி எழுப்பணும், இந்த எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் ஒன்று வைத்திருக்கின்றார். அதனால நான் நினைக்கின்றேன் அவர்தான் ஒரு சிறந்த வேட்பாளராக இருக்கின்றார். அதே மாதிரி அடுத்த 5 வருடத்துக்கு அவருக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். ஒரு வேட்பாளர், அவரை நிச்சயமாக நாங்கள் ஜனாதிபதியாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். இறுதியாக நீங்கள் மாவட்டத்தினுடைய கட்சியினுடைய இளைஞர் அமைப்பாளர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுடைய நீங்கள் இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்ன? இளைஞர்களுக்கு உண்மையிலேயும் இளைஞர்கள் இந்த ஃபேஸ்புக்கை பார்த்து ஏமாற வேண்டாம். அவருடைய மேடை பேச்சுகளை பார்த்து ஏமாற வேண்டாம். நீங்கள் அவர்களை நன்றாக தெரிந்து கொள்ளணும். இது என்பிபி அல்ல, இது ஜேவிபி. இது ஒரு புத்தக கவர் ஒன்று போட்டு தான் என்பிபின்னு வந்திருக்கின்றது. அதில் பின்னுக்கு இருக்கின்ற டீம் அது எல்லாமே கம்யூனிசம், ரேசிசம், அந்த எல்ஜிபிடிக்கு துணை போகிற ஆட்கள் தான் இந்த என்பிபின்னு சொல்லுவேன். அவர்களுடைய ஒரிஜினல் தலைவர் விமல் வீரவன்ச உதயகம்மன்பில இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் இன்னொரு இனவாதி திலீப் ஜெயவீரையோடு தான் சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் சேருவார்கள் நிச்சயமான உறவு என்றால். அப்போ இந்த சமூகத்துக்கு, சிறுபான்மை சமூகத்துக்கு ஆபத்துன்னு தான் நான் நினைப்பேன். அதால் சிந்தியுங்கள். நீங்கள் தான் அடுத்த தலைமுறை லீடர்ஸ். சிந்தித்து இந்த நாட்டை காப்பாற்ற என்றால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களியுங்கள். கள்ளர்களை விரட்டுவோம். நல்ல நாடு, நல்ல சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அதுபோல் எதிர்வருகின்ற சனிக்கிழமை சனிக்கிழமை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்கள் ஃபௌசி மைதானத்துக்கு வருகை தர இருக்கின்றார்கள். அனைவரை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் அந்த நிகழ்வுக்கு வருமாறு. நிச்சயமாக இந்த அளவில் நாங்களும் இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இறுதியாக எமது மக்களுக்கு, நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? நேர்களுக்கு நான் விரும்புகிறேன் சொல்கிறதுக்கு, இந்த வரும் 21ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு ஜனாதிபதி தேர்தல். நீங்கள் எல்லோரும் சிந்தித்து இந்த நாட்டை அடுத்த 5 வருடம் யார் ஆள வேண்டும், யாருக்கு தகமை இருக்கின்றது, யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, யார் பிளான்ஸ் இருக்கிறது, பெஸ்ட் பிளான்ஸ் மேனிஃபெஸ்டோ பாருங்கள் என்று நினைத்து வாக்களியுங்கள். இன்ஷா அல்லாஹ் சஜித் பிரேமதாஸ் வெற்றி பெறுவார். அவருடைய வெற்றி பயணத்தில் நீங்களும் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தார்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அம்பாறை மாவட்ட இளைஞர் அமைப்பாளர், அதுபோல் மயோன் எடுகேஷன் சமூக அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர், மயோன் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கின்றார் ரஸ்லி முஸ்தபா அவர்கள். உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அதுபோல் இதுவரை 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகிறது. 3 முனை அல்லது 4 முனை போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு சிறந்த தலைவராக இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தி இறைவிடம் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். எம்மோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும், கேள்விகளை கேட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதுபோல் இந்த நிகழ்ச்சியை இங்கே வழங்குவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த எங்களது தொலைக்காட்சியுடைய பிரதானி கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் ஏஆர் சஃபா முகமது ரஜாஹி முகத்தமுல் காதிரி ஆலிம் அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதுபோல பின்னாலிருந்து சிறந்த தொழில்நுட்பத்தை தந்த நிப்ராஸ் அவர்களுக்கும் எங்களது குடும்பத்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதுபோல உங்களோடு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி.